ஹாய். இன்னைக்கு உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனில் விஷுவலைசேஷன் அதோட டூல் எப்படி யூஸ் பண்ணணும், மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் விஷுவலைசேஷன் எனக்கு வந்து அந்த என்னோட ட்ரீம் எனக்கு தெரியுது. பட் கண்ணு மூடிக்கின அந்த விஷுவலைசேஷன் எனக்கு தெரியல, எனக்கு வரமாட்டேங்குதுன்னா, ஸோ நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ணணும்னா முடியாது, வராது. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ், நம்மளுக்கு என்ன தேவை, என்ன கிளாரிட்டி வேணும்னு சொல்லி நீங்கள் ஃபோக்கஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கோல் நீங்கள் என்ன ஆகணும். ஒரு ட்ரீம் ஹவுஸ், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு குட் ரிலேஷன்ஷிப், இல்லை நீங்கள் ஒரு கரியரில் க்ரோத் ஆகணும், ஒரு ட்ரைனர் ஆகணும், ஒரு நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு கரியர் இருக்குது. எக்ஸாம்பிள் டீச்சர், இல்லை மெடிக்கல்ல நீங்கள் டாக்டர் ஆகணும், என்னோட ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், துபாயில் போய் செட்டில் ஆகணும், ட்ராவல் பண்ணணும், நிறைய ஆசை இருக்குது இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை இருக்குது சொல்லி ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ எனக்கு மணி பற்றாக்குறை இருக்கக்கூடாது, மணி ஃப்ளோவாக இருக்கணும், லக்ஸரியாக வரணும், இதுவும் ஒரு ஆசை தான். இட்ஸ் நாட் பேராசை கிடையாது. இது மணி வந்து எல்லாருக்கும் தேவை. மணி இல்லைன்னா இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்கோ இல்லை நம்மளுக்கோ கொஞ்சம் கஷ்டம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மணி ஃப்ளோவாக இருக்கணும். மற்றவங்கள்ட்ட நம்ம கையை நீட்டி காசு வேணும், யாரா கொடுப்பாங்கன்னா எதிர்பார்க்கக்கூடாது. மணி ஃப்ரீடம்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும். நம்ம மணி ஃப்ளோவாக இருக்கும், என்ன வேணாலும் வாங்கலாம், ஒரு லக்ஸரியாக வாங்கலாம், நம்ம மற்றவங்களுக்கு உதவலாம், ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கலாம், அஃபர்மேஷன் மூலமாக உங்கள் மணி ஃப்ளோ பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு கோல் மட்டும் தான், ஏர்ன் பண்ணணும். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஹெல்த், ரிலேஷன்ஷிப், மணி அண்ட் கரியர், இந்த நாளும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கோல்னு சொல்லி ஒரு கிராட்டிடியூட் எழுதணும். காலையில் நீங்கள் எழுந்தவுடன் நன்றியோடு எழுந்துக்கணும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் தேங்க்யூ சொல்லுங்கள். சமையல் பண்ணும்போது எப்போ வேணாலும் நீங்கள் நன்றி சொல்லலாம். ஸோ நீங்கள் காலையில் எழுந்தும் போது உங்கள் மைண்டு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஒரு ஒரு கடல் எப்படி அமைதியாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம மூளையோட சப்கான்ஷியஸ் மைண்டும் அமைதியாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து இந்த பிரபஞ்சத்துக்கு, நம்ம கடவுள் கொடுத்ததுக்கு, நம்ம திரும்ப எழுந்து இந்த உலகத்தை பார்க்குறோம், நம்ம வாழ்கிறோம், அதுக்கு நம்ம நன்றி சொன்னால் அப்படியே நம்ம பல மடங்கு நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்கும். அதுக்கு தான் நீங்கள் மார்னிங் ஒரு 4:30லேருந்து 5:30 அந்த சூரிய உதயம் ஆவாதுக்கு முன்னாடி பண்ணணும். அதுதான் வந்து ஒரு மிராக்கிள் உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோக்கஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தேங்க்யூ சொல்லலாம். நீங்கள் எது ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த கரியர், ஹெல்த், மணி, அதுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லலாம். உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஸோ 3லேருந்து 10 வாட்டி நீங்கள் ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு கிராட்டிடியூட் எழுதுவீங்களே, அந்த கிராட்டிடியூட் எழுதும் போது டிப் இருக்குது. இந்த மாதிரி எழுதும் போது உங்களுக்கு லைஃப்பில் இதுதான் வேணும், எனக்கு இதுதான் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி லைஃப் அழகாக இருக்குது, நான் நினச்ச மாதிரி ஒரு ஹெல்த் வைஸாக நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறேன், என் பசங்க நல்லா படிக்கிறாங்க, எனக்கு மணி ஃப்ளோவாக இருக்குது, என் லைஃப்பில் எந்த ஒரு அபண்டன்ஸான லைஃப், நான் எது வேணாலும் வாங்கலாம், ஸோ நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம், லக்ஸரியாக இருக்கலாம், நம்ம ஒரு கரியரில் மற்றவங்களுக்கு ஒரு ட்ரைனராக இருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் கோச்சிங் பண்ண போகிறீங்க, எல்லாமே உங்களுக்கு ஒரு கோலாக நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் விஷுவலைசேஷன் இப்போ ஆரம்பிக்கலாம் எப்படின்னு. ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்சது ஒரு கோல் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு டைமண்ட் பிடிக்கும்னு நினச்சிக்கோங்க. யாருக்கு டைமண்ட் பிடிக்கலன்னு சொல்லாது. டைமண்ட் எல்லாம் நம்ம வாங்க முடியுமா? அதெல்லாம் நம்ம கிட்டே இல்லை, நிறைய காசு வேணும் இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு டைமண்ட் பிடிக்குமா? டைமண்ட் வாங்கணும்னு ஆசை இருக்கா? ஒரு ரிங் மாதிரி வாங்கணும், இல்லை ஒரு நெக்லஸ் மாதிரி வாங்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது. ஒரு சின்ன கோல் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை நினச்சிட்டா அந்த டைமண்ட் நெக்லஸ் நீங்கள் போட்டால் எப்படி இருப்பீங்க அழகாக கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டைரியில் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஜர்னல் எழுதுன மாதிரி, கதை சொல்கிற மாதிரி, ஹாய் நீங்கள் ஒரு பேசுகிற மாதிரி, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஹாய் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், அந்த நேரத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு, அந்த டைமண்ட் நெக்லஸ் போட்டணும் அப்படியே நான் அந்த அளவுக்கு அழகாக ஏற்றேன், அந்த டைமண்ட் நெக்லஸ் எனக்கு அந்த அளவுக்கு அழகு கொடுத்துச்சு, எல்லோரும் விசாரித்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நான் நினச்ச மாதிரி டைமண்ட் நெக்லஸ் போடுவேனா நினச்சேன், பட் எனக்கு சீக்கிரமே இந்த பிரபஞ்சம் எனக்கு டைமண்ட் நெக்லஸ் போட்டுக்கின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், எல்லோரும் என்னை பாராட்டினாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் இவ்வளோ அன்பாக உங்களுக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுத்தாங்களா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் நீங்கள் டைமண்ட் நெக்லஸ் போட்டால் எத்தனை பேர் உங்களை வந்து பார்ப்பாங்க, எவ்வளோ வந்து உங்களை லவ் கொடுப்பாங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு அன்பு ஒரு ஷேர் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்குன்னு நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக ஜொலிப்பீங்க. கொஞ்சம் நெஞ்சு பாருங்கள், அந்த மேரேஜில் நீங்கள் டைமண்ட் நெக்லஸ் போட்டுன்னு போகிறீங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணுறீங்க, உங்களை எல்லாரும் தெரிஞ்சுங்க, எல்லாரும் உங்களை சந்தோஷப்படுறாங்க, உங்கள் அம்மா பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குது டைமண்ட் நெக்லஸ் என் பொண்ணு போட்டுன்னு இருக்கிறா, அதோட மதிப்பு இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொன்னால் உங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்? ஸோ டைமண்ட் நெக்லஸ் போட்டால் இப்படி தானே ஜொலிப்பீங்க இல்லையா? அந்த ஒரு விஷுவலைசேஷன், ஓகேவா? செகண்ட் விஷுவலைசேஷன் சொல்கிறேன்.
சரி, இப்போ வந்து ட்ரீம் ஹவுஸ். நீங்க ட்ரீம் ஹவுஸ் வாங்க போறீங்க. அந்த விஷுவலைசேஷன் எப்படி பண்றது பார்க்கலாம். நீயும் ஒரு இடத்துல காமான இடத்துல நீங்க ஒரு நன்றின்னு எழுதணும். அந்த வீட்டு நான் ரொம்ப ரசிச்சேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வீட்ல வந்து நான் நெனச்ச மாரி எல்லா இடம், அந்த ஒரு டைல்ஸ், மார்பிள்ஸ் போட்டுருக்காங்க சொல்லி நீங்க மனசுக்குள்ள அந்த கிராட்டிட்யூட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் விஷுவலைஸ் கண்ணு மூடிக்கின்னு அந்த வீடு எப்படி இருக்கும்? ஒரு சினிமால நீங்க ஒரு மூவி எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் பார்க்கணும். ஒரு லக்ஸரியான ஒரு வீடு, ஃபர்ஸ்ட்டு கார்டன் இருக்கணும், பெரிய கேட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 கார் இருக்கணும். நீங்க உள்ள வந்தோனோ ஒரு லக்ஸரியான ஒரு மார்பிள்ஸான டைல்ஸ் இருக்கணும். டைனிங் டேபிள் எப்படி இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், லிவிங் ரூம் எப்படி இருக்கணும், அப்ஸ்டர்ஸில் எத்தனை ரூம் இருக்கணும், கீழே எத்தனை ரூம் இருக்கணும், ஒரு ரெஸ்ட் ரூம் சொல்லுவாங்க, ஒரு அட்டாச்சிங் பாத்ரூம் அது எப்படி இருக்கணும் லக்ஸரியாக, அந்த ஷவர் அண்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு அண்டு பால்கனி, அந்த கண்ணாடி டோரு, பெட்ரூமில் மாஸ்டர் பெட்ரூம், அது பக்கத்தில் வந்து என்ன மாதிரி அந்த என்ன சொல்கிறது கபோர்டு இருக்குது, ஃபுல்லாகவே ஒரு கார்டன் உங்களோட பால்கனியில், அதுக்கப்புறம் ஒரு ஸ்விம்மிங் பூல் நீங்கள் நினச்சா ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் ஒரு கார்டன் ஏரியா பசங்க விளையாடுறதுக்கான ப்ளே கிரவுண்டு, இந்த மாதிரி தாங்க நீங்கள் ஒரு சூப்பரான நீங்கள் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷுவலைஸ் அப்படியே நீங்கள் வாழ்ந்த மாதிரி கண்ணு முடிக்கணும், அந்த இடத்துக்கே போயிடணும். அந்த இடத்துக்கே போயிட்டு நீங்கள் இருக்கிற மாதிரி, அந்த இடத்துல காஃபி சாப்பிட்ட மாதிரி, அந்த இடத்துல ரசிக்கிற மாதிரி, அந்த இடத்துல நீங்கள் வாடுற மாதிரி ஒரு நிமிஷம் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். ஸோ எடுத்தோன்னா இந்த மாதிரி விஷுவலைசேஷன் கொஞ்சம் ஸ்டக் ஆகும். நீங்கள் பண்ண டைரி இதே போல் பிளேஸில் நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். அதே போல் வீடு கண்டிப்பாக வாங்குவீங்க. இதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப். உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இந்த காலத்தில் அன்பான கணவன் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் ஒரு அன்பாக பேசுவாங்களா? இல்லை, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு தான் போவோம் அன்பு, இல்லையா? ஆனால் நிறைய பெண்கள் இது ஏங்குறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அன்பாக பேசுவாங்களா, அன்பாக எங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களா, எப்போவுமே பாசமாக இருப்பாங்களா, பாசம் குறையாமல் இருப்பாங்களா சொல்லி எத்தனை பெண்கள் ஏங்குறாங்க, இல்லையா? ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற கான்ட்ரவர்சி, ஒரு பிரேக் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஏன் நெகட்டிவாக இப்படி இருக்கிறாங்களா, ஏன் இப்படி பேச மாட்டாங்க, ஏன் இப்படி சண்டை போடுறாங்க, ஏன் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது, ஏன் எனக்கு சந்தோஷம் இல்லை, நிம்மதியில் கேட்குறத விட இந்த மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷுவலைசேஷன். இது ஒரு ட்ரீம் மாதிரி தானே, ஒரு இமேஜிங். நீங்கள் வந்து மூவி பார்க்குற மாதிரி பாருங்கள். டெய்லி உங்கள் மனசுக்குள்ளே ஆசை கொண்டு வாங்க. டெய்லி பண்ணுங்கள். ஒரு நாள் நீங்கள் நினைக்கிறது கனவு கண்டிப்பாக நடக்கும். வாங்க இப்போ எப்படி பார்க்கலாமா? விஷுவலைசேஷன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு ஒரு அன்பாக ஒரு கிஃப்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? கிஃப்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நெகட்டிவ் எல்லாமே எனர்ஜி நிறுத்தணும். அதெல்லாம் நினைக்கக்கூடாது, நெகட்டிவே வரக்கூடாது. ஸோ நீங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அப்ரோச், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லவ் அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்தா நீங்கள் எனர்ஜெட்டிக்காக எப்படி இருப்பீங்க? அந்த விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். டெய்லி 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். அன்பாக பேசுகிற மாதிரி, நீங்கள் பேசுகிற மாதிரி, ஒரு ட்ராவல் போன மாதிரி, ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி, ஒரு நம்ம என்ன எல்லோரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி, ஒரு சந்தோஷமாக சிரித்து பேசுகிற மாதிரி, ஒரு அன்பு பரிமாறின மாதிரி, எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது ஆசைகள் எல்லாமே ட்ரீமாக கொண்டு வாங்க. ஒரு மூவியாக விஷுவலைசேஷனாக பண்ணுங்கள். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஆசைகள் எல்லாமே விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கடைசியாக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு. உங்களுக்கு ஒரு லாபகரமான பிஸ்னஸ் இல்லை, நீங்கள் கரியர் இருக்கலாம், கோச்சாக இருக்கலாம், ட்ரைனராக இருக்கலாம், நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபீல்டில் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு லாபகரமான ஒரு மணி பற்றாக்குறை, பிஸ்னஸ் வளர்ச்சி இல்லைன்னா இது விஷுவலைசேஷன் எப்படி பண்ணணும்? ஆக்சுவல் உங்களுக்கு எவ்வளோ மணி இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க? மந்த்லி ஒரு 3 lakh வரணுமா? இதெல்லாம் முடியுமான்னு மட்டும் நினைக்கக்கூடாது. நெகட்டிவ் ஃபுல் கட் பண்ணணும். உங்களுக்கு 1 lakh to 3 lakh எது வேணாலும் இருக்கலாம். எத்தனை கஸ்டமர் உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும் ஒரு நாளைக்கு? ஸோ உங்களுக்கு ட்ரைனராக ஆகிறீங்க, நீங்கள் உங்களுக்கு கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுக்கு சர்வ் பண்ண மாதிரி, அவங்க வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை மாதிரி, ஒரு நாளைக்கு உங்கள் மணி அக்கௌண்ட் வந்து ஃப்ளோ ஆன மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் எளிதாக மணி கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம், நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் வந்த மாதிரி, அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி, அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரி, உங்களுக்கு ஃபீட்பேக் வந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு விஷுவலைசேஷனில் இந்த பண்ணுங்கள். மோர் கஸ்டமர் உங்களுக்கு வந்துனே இருப்பாங்க. அதே போல் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணும்போது அந்த அப்ரோச் அவங்க பேசும்போது தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ, ஐ லவ் கஸ்டமர், ஐ லவ் மணின்னு அந்த விஷுவலைசேஷனில் இந்த கஸ்டமர் அவங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக ஒரு ஃபீட்பேக் சொல்லும்போது அது தேங்க்யூ சொல்லுங்கள். மணி கொடுக்குற மாதிரி நீங்கள் ரிசீவ் பண்ண மாதிரி அதுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். உங்கள் பிஸ்னஸில் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகணும், சேல்ஸ் ஆகணும், அந்த சேல்ஸ் ஆன மாதிரி அதுக்கு விஷுவலைசேஷன்லேயே ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு மூவி பார்த்த மாதிரி தேங்க்யூ சொல்லுங்கள். அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு எப்படி இருந்தால் உங்கள் பிஸ்னஸ் க்ரோத் ஆனால் உங்களுக்கு மந்த்லி இவ்வளோ ஏர்ன் பண்ணால் இவ்வளோ கஸ்டமர், உங்களோட பிராண்டு ஒரு ஹை லெவல் ஹை டிக்கெட் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஒரு எனர்ஜி அந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது 100% இருக்கும். ஜஸ்ட் 5 மினிட்லேருந்து 15 மினிட்ஸ் இந்த விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். சாட்டிஸ்ஃபை ஆங்க, தேங்க்யூ சொல்லுங்கள். 100% ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும்.